உரிமை இங்க கிடக்க கூட நிக்க நம்ம அண்ணன் அன்புமணி இருக்க நம்ம சனம் வாழ்க்கை மாற பாட்டாளி நாட்டாள உங்க பொன்னான வாக்கு எல்லாம் மாம்பழத்தில் போடுங்க. உங்க பொன்னான வாக்கு எல்லாம் மாம்பழத்தில் போடுங்க. நம்ம சின்ன மாம்பழ சின்னம் வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம். 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 ஆட்டம் தொடங்குது புதுசா கடமை இருக்குது களத்துக்கு எழுந்து வா. ஊரு கடக்குது தரிசா தலையை எடுக்கணும் கதவண்ணி திறந்து வா. உரிமை இருந்ததெல்லாம் தொலைச்சு வச்சா மறைச்சு வச்சா மீட்டெடுக்க வாக்களிப்போம் மாம்பழ சின்னம். விரலே ஆயுதம் மாம்பழத்தில் ஓட்டு வச்சா மத்ததெல்லாம் சாதகம் தான். நம்ம கால கனிய கனிய சின்ன மாம்பழ சின்னம் வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம். நம்ம சின்ன மாம்பழ சின்னம் வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம். நம்ம சின்ன மாம்பழ சின்னம் வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம். நம்ம சின்ன மாம்பழ சின்னம் வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம். நீதிக்குத்தான் தோள் கொடுக்க ஒன்னாக சேர்வோம் இனி. நல்லாட்சியே எத்தி வைப்பார் அண்ணன் அன்புமணி. பாட்டாளிங்க வாழ்க்கை மரன் சமூக நீதி பணி. ஒண்ணு ஒன்னா செய்ய வர அண்ணன் அன்புமணி. அடித்தளம் போடணும் படிப்பால போதைய ஒழிக்கணும் பொறுப்பாக. பெண்ணுரிமை நமக்கு ஒரு கண்ணாக மாம்பழத்தில் ஓட்டு போடு. வேலையும் வாய்ப்பையும் கொடுத்தாலே பலமுறை வளர்ந்துரும் தன்னாலே. சிறக்கணும் செழிக்கணும் விவசாயம் மாம்பழம் தான் நம்ம சின்னம். நம்ம சின்ன மாம்பழ சின்னம் வெற்றி சின்னம் மாம்பழ 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 சின்னம். மீட்டெடுக்க ஆயிரம் ஆயிரம் உரிமை இங்க கிடக்க கூட நிக்க நம்ம அண்ணன் அன்புமணி இருக்க நம்ம சனம் வாழ்க்கை மாற பாட்டாளி நாட்டாள உங்க பொன்னான வாக்கு எல்லாம் மாம்பழத்தில் போடுங்க. உங்க பொன்னான வாக்கு எல்லாம் மாம்பழத்தில் போடுங்க. நம்ம சின்ன மாம்பழ சின்னம் வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம். 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 ஆட்டம் தொடங்குது புதுசா கடமை இருக்குது களத்துக்கு எழுந்து வா. ஊரு கடக்குது தரிசா தலையை எடுக்கணும் கதவண்ணி திறந்து வா. உரிமை இருந்ததெல்லாம் தொலைச்சு வச்சா மறைச்சு வச்சா மீட்டெடுக்க வாக்களிப்போம் மாம்பழ சின்னம். விரலே ஆயுதம் மாம்பழத்தில் ஓட்டு வச்சா மத்ததெல்லாம் சாதகம் தான். நம்ம கால கனிய நம்ம கனிய சின்ன மாம்பழ சின்னம் வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம். நம்ம சின்ன மாம்பழ சின்னம் வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம். நம்ம சின்ன மாம்பழ சின்னம் வெற்றி சின்னம்
நம்ம எல்லாம் ஆதரித்து அதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய ராணிப்பேட்டையினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் அருமை தம்பி கார்த்திகேயன் அவர்களையும் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் எஸ்.எம். சுகுமார் ஆகிய என்னையும் இன்றைக்கு இங்கே அறிமுகப்படுத்தி வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்க வந்துள்ளார். இன்றைக்கு இந்தியாவுக்கு அறிமுகம் செய்தது யாரு? ஐயா சின்னையா. எவ்வளவு பேர் உயிரை காப்பாற்றின தெய்வம் ஐயா சின்னையா. அதன் கூர்ந்து எங்களுக்கு வாக்கு சேகரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நம்முடைய ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் என்று நான் சொல்ல மாட்டேன், இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்று நான் சொல்லுவேன். அந்த வகையில் போட்டியிடுகின்ற மரியாதைக்குரிய திரு எஸ்.எம். சுகுமார் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்று அருகில் உள்ள ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் என்னுடைய அருமை நண்பர் ஜி.கே. வாசன் அவர்கள் சார்பிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற வி.எம். கார்த்திகேயன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து தாமர சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். இவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் செயின்ட் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். அப்பொழுதுதான் தமிழகத்திற்கு ஒரு விடிவு வரும். இதை போன்று ஒரு மோசமான ஆட்சி நாம் பார்க்கவில்லை. இந்த திமுக ஆட்சியை போன்று ஒரு மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, கஞ்சா விற்கின்ற ஆட்சி, சாராயம் விற்கின்ற ஒரு கேடுகட்ட ஆட்சியை நாம் பார்த்தது கிடையாது. அதற்காகத்தான் இந்த திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும், அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்திருக்கிறோம். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே.எல். இளவழகன் அவர்களும் இந்த தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும் கிடையாது, முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர், இந்த மாவட்டத்திற்கு எத்தனையோ சாதனைகள் செய்த நம்முடைய அரங்கவேல் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகள், என்ன நேரம் இல்ல, தப்பா எடுத்துக்கூடாது, எல்லா நிர்வாகிகளும் இந்த பேசுனா மட்டும் அரை மணி நேரம் ஆகும். அவ்வளவு பேரு நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க. அத்துணை நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு இந்த திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்ற உறுதியோடு வந்திருக்கின்ற
என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் என் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் பெரியோர்கள் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் என் உயிரினும் மேலான அன்பு வாக்காளர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். இது காலத்தின் கட்டாயம். இந்த மோசமான மோசடி 420 திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று இங்கே வருகின்ற என் தம்பிகளும் தங்கைகளும் உறுதியேற்க வேண்டும். 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை சீரழித்து நாசப்படுத்திய இந்த திமுக கும்பலை விரட்டி அடியுங்கள். போதும், இவர்கள் ஆண்டது போதும். நாற்கால் சட்டமன்ற தொகுதி எடுத்துக் கொள்ளுங்கள். 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், இப்பொழுது 3வது முறையாக திமுகவிலே போட்டியிடுகின்றார். இந்த தொகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு துரும்பை கிள்ளி போட்டிருக்கின்றார்கள், ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? நீங்க யாராவது அதை பார்த்திருக்கீங்களா? யாராவது 5 ஆண்டு காலத்தில் பார்த்திருக்கீங்களா? தேர்தல் நேரத்தில் வெளியில வருவாங்க. அதான் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. இந்த தொகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினரும் அப்படிதான், இந்த தொகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினரும் அப்படிதான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே பகுதியிலே நம்முடைய முன் நின்று கொண்டு எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று நான் உங்களை கேட்டேன் இல்லையா? எப்படிப்பட்ட வேட்பாளர் உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். ஆனால் நீங்கள் எல்லோரும் தேர்வு செய்த நீங்க உங்களை சொல்லல, இந்த தொகுதி மக்கள் ஒரு சாராய வியாபாரி தேர்வு பண்ணிருக்கீங்க. கள்ள சாராய வியாபாரி நீங்க சமூக விரோதின்னு சொல்லுவீங்க. ஆனா தமிழ்நாடு டாஸ்மாக் கடைக்கு சாராயம் காய்ச்சறவங்க யாரு? உங்களுடைய எம்பின்னு நீங்க சொல்றீங்க. வெட்கக்கேடு இதெல்லாம், வெட்கக்கேடு. அதெல்லாம் சிந்தித்து பாருங்க. இது மிக மோசமான ஒரு ஆட்சி. திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இதே இடத்துல 5 ஆண்டு காலத்திற்கு முன்பு இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அன்றைய எதிர்கட்சி தலைவர், அவர் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக 14 வாக்குறுதிகளை கொடுத்தார். ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் ஆட்சி வெற்றி பெற்றால் இந்த 14 வாக்குறுதி ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே, என்ன ஆட்சி உங்க வாக்குறுதி? 14 வாக்குறுதிகள் வெறும் 3 சாதாரண வாக்குறுதிகளை நிறைவேற்றி மற்ற எதுவுமே நிறைவேற்றாத ஸ்டாலின் அவர்களே, மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். உங்களை மக்களை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இதே இடத்தில் நின்று உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் அவர்கள், ராணிப்பேட்டையில புதிய பேருந்து முனையம் அமைக்கப்படும், அமைச்சாங்களா? ராணிப்பேட்டையில அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும், அமைச்சாங்களா? ராணிப்பேட்டையில அரசு வேளாண் கல்லூரி அமைக்கப்படும், அமைச்சாங்களா? ராணிப்பேட்டையில அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்கப்படும், அமைச்சாங்களா? மஞ்சள் விற்பனை சந்தை அமைக்கப்படும், அமைச்சாங்களா? சோளிங்கர் நெல் கொள்முதல் மையம் அமைக்கப்படும், அமைச்சாங்களா? ஆற்காட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்கல்லூரி கட்டப்படும், கட்டினாங்களா? ஆற்காட்டில் அரசு கால்நடை மருத்துவமனை அமைக்கப்படும், அமைச்சாங்களா? ராணிப்பேட்டை குரோமிய கழிவுகள் அகற்றப்படும், அகற்றினாங்களா? அரக்கோணம் பழனிப்பேட்டையில் புதிய மேம்பாலம் கட்டப்படும், எதுவுமே கட்டல. பிறகு எதுக்கியா நீங்க ஓட்டு போட்ட திமுகவுக்கு? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. திமுக ஓட்டு போட்ட காரணம் ஒரு காரணம் கூட சொல்ல முடியாது ஸ்டாலினால. இப்ப மறுபடியும் அந்த பொய்யை சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாலின் அவர்களை தூக்கி எறியுங்கள். போதுங்க. இவங்களுக்கு ஆள தெரியல, நேர்மை இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள். எங்கள் கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் நல்ல ஒரு ஆட்சி தருவோம். இன்று தமிழ்நாட்டில் எவ்வளவு பெண்கள் வந்திருக்கீங்க. இங்கே என்னுடைய சகோதரிகள் எத்தனை பேர், ஆயிரக்கணக்கான என் சகோதரிகள் இங்க இருக்கிறீர்கள். நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்றேன். இந்த 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அது இல்லாமல் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. எவ்வளவு பெரிய ஒரு மோசடி. பக்கத்து மாவட்டத்தில் 2.5 வயசு குழந்தைய ஒரு மனித மிருகம், அவன் யாருன்னா திமுகவுடைய இளைஞர் சங்க மாவட்ட பொறுப்பாளர், 2.5 வயசு குழந்தைய
கெடுத்து சின்ன பின்னமாக்கி கொலை செய்த ஒரு கொடூரம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு போகுது. 3 மணி நேரம் காணும். எங்க அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க. 3 மணி நேரத்துக்கு பிறகு ரத்த காயத்துடன் புதர்ல இருந்து வெளியில வருது அந்த குழந்தை. ஒருத்தர் கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். பிறகு காவல் நிலையத்து போறாங்க அந்த அப்பா அம்மா. வழக்கு எடுக்க மறுக்கிறாங்க காவல் நிலையத்தில். ஏன்னா வழக்கு எடுத்தாங்கன்னா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துடும். பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அங்க போய் வலியுறுத்தி பிறகுதான் அந்த வழக்கை பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணி அமைதியா இருக்கிறாங்க. பிறகு நம்ம கட்சிக்காரங்க போய் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் 5 டீம் 6 போலீஸ் டீம் போட்டு 1 மாசத்துக்கு பிறகு அவனை பிடிக்கிறான். எங்க பிடிச்சாங்கன்னா ஆந்திராவில் பிடிக்கிறாங்க. யாருன்னா அசாம்ல இருந்து வந்திருக்கிறானா, ஆந்திராவில் வேலை செய்யறானா, பார்டர்ல கும்மிடிப்பூண்டி பார்டர்ல வேலை செய்யறான் ஆந்திராவில். அவன் சொல்றான், நான் திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நான் ஆந்திராவில் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யறேன். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நான் தமிழ்நாட்டுக்கு நான் போயிடுவேன். அங்க இருந்து 20 கிலோமீட்டர் தான் பார்டர். தமிழ்நாட்டுக்கு ஏன் போனா தமிழ்நாட்டில் கஞ்சா கிடைக்கும், சாராயம் கிடைக்கும், சின்ன சின்ன பொண்ணுங்க கிடைப்பாங்க. இப்படி ஒருத்தவன் சொல்றானா, இதை விட ஒரு கேடு கட்ட ஆட்சி எங்கேயா இருக்குமா ஐயா தமிழ்நாட்டில்? வெக்க கேடியா, நம்மளாம் தலைமுடிய வேண்டிய சூழல். திமுக ஆட்சியை இந்த ஒரு காரணம் போதுயா, ஒரு காரணம் போது நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் அத்தனை பெண்களுக்கும் தாய்மார்கள் உங்கள் பாதத்தை தொட்டு நான் கேட்கின்றேன், தயவு செய்து திமுகவை விரட்டி அடியுங்கள். போதும், இவர்கள் ஆனது போதுயா. உங்கள் பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும். அதனால்தான் நான் கேட்கிறேன். எல்லா ஊருக்கும் எனக்கு உணர்வுபூர்வமா நான் போயிட்டேன். ஏன்னா நானும் 3 பெண்களை பெற்றவன். ஒரு தந்தையா நான் கேட்கிறேன். எனக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதனால்தான் நான் கேட்கிறேன், இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பெற்றோர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இந்த மானங்கட்ட, கேடு கட்ட, சாரா விற்கிற, கஞ்சா விற்கின்ற திமுகவை விரட்டி அடியுங்கள். ஸ்டாலின் சொல்றாரு, ஏதோ அவங்களுடைய தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ. அது ஹீரோ இல்லை, ஜீரோ. அதுல ஒண்ணுமே கிடையாது. நானும் தேடி தேடி பார்த்த தேர்தல் அறிக்கையில ஏதாவது ஒரு இடத்துல மதுவை நாங்க படிப்படியா ஒழிப்போம், ஏதாவது மதுவுக்கு சம்பந்தமா ஏதாவது ஒண்ணு ஒரு வார்த்தை பார்த்தா, ஒரு வார்த்தை கூட மதுவை பத்தி பேசல. தேடி தேடி பார்த்தேன். தமிழ்நாட்டில் அதிக பாதிப்பு இன்னைக்கு கஞ்சா, காக்கைன், ஹெரோயின், போதைப் பொருட்கள். அதை பத்தி எங்கேயாவது ஒரு வார்த்தை தேர்தல் அறிக்கையில பார்த்தா ஒரு வார்த்தை கூட கிடையாது. இது ஒரு தேர்தல் அறிக்கையாக குப்பையில தூக்கி போடுறாங்க. மது பிரச்சனையோ போதை மாத்திர கஞ்சா பிரச்சனை இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கை, அதெல்லாம் ஒரு தேர்தல் அறிக்கையா? யார் ஏமாத்துற? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அவர் சொல்ற, நாங்கள் ஆட்சிக்கு வந்த படிப்படியாக நாங்கள் மதுவிலக்கை போதை ஒழிப்பு பிரிவு தனியாக ஒரு பிரிவை நாங்கள் உருவாக்குவோம் என்று எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலின் சொல்றாரு, எங்க தேர்தல் அறிக்கையில 8000 ரூபாய் நாங்க கூப்பன் கொடுப்போம். நான் கொடுப்பா கூப்பன் கொடுப்போம். அந்த கூப்பன்ல நீங்க ஏதாவது வாங்கிக்கீங்க. நான் சொல்றேன், நீ கூப்பன் தான் கொடுப்ப. கூப்பன்னா ஒரு பேப்பர். அந்த கூப்பன் வாங்கிறது நீ 3000 ரூபாய் திமுக லஞ்சம் கொடுக்கணும். இல்லைன்னா உனக்கு கூப்பன் கொடுக்க மாட்டான். 2 கோடி குடும்பம் இருக்கு. நீ அந்த கூப்பன் வெறும் 10 லட்சம் பேர் தான் கொடுப்ப. ஆனா எடப்பாடி பழனிசாமி உங்க கையில 10,000 ரூபாய் பணமா கொடுக்கிற, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போடும். கூட ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்கிற. 10,000 ரூபாய் பணத்துல ஃப்ரிட்ஜ் வாங்கி ஃப்ரிட்ஜ் தான் கொடுக்கிறாரு. 10,000 ரூபாய் நீ கிரைண்டர், மிக்ஸி, டிவி என்ன வாங்கிட்டு போனா பணம் நேரடியா உங்களுக்கு 10,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட் வரப்போகுது. திமுக வெறும் கூப்பனை கொடுக்க போறாங்க.
கூப்பன் ஒரு பேப்பர் சிந்திக்கணும் நீங்க. அதுல சந்தோஷப்படுறாரு ஸ்டாலின். ஐயோ 8000 ரூபாய் கூப்பன் ஐயா. 5 ஆண்டு கால ஆட்சியில நான் ஆட்சியில இதை செய்து அதை செய்து ஏதாவது சாதனை செஞ்சு அதுல ஓட்டு கேட்பேன்னு பார்த்தா நான் இதுக்கப்புறம் நான் 8000 ரூபாய் கூப்பனை கொடுப்பேன். அதை வச்சு ஓட்டு கேட்க இதுல இருந்து தெரியுது 5 ஆண்டு காலம் ஒரு குப்பை ஆட்சி தமிழ்நாட்டில். கேள்வி கேட்ட ஆட்சி. பக்கத்துல ராணிப்பேட்டை தொகுதி அங்க யார் இருந்தாரு? மகாத்மா காந்தி. பேருதான் காந்தி. பண்ற வேலையெல்லாம் போர் வெட்டி. அவர் பிள்ளைக்கு சீட்டு கொடுத்தாங்க எடுத்துருக்க. நான் கேட்கிறேன், ராணிப்பேட்டையில குரோமியம் கழிவு 35 ஆண்டுகளுக்கு முன்பு குரோமியம் ஃபேக்டரி அங்க செயல்பட்டது. அதை மூடிட்டாங்க 35 ஆண்டுகளுக்கு முன்பு. அது இன்னைக்கு அந்த குரோமியம் கழிவு 2.5 லட்சம் டன் குரோமியம் கழிவு அப்படியே தேங்கி இருக்கிறது. நான் போய் பார்த்தேன். 3 நாள் நடைபயணம் வந்து இங்க வந்து அங்க போன எல்லாம் பார்த்தேன். குரோமியம் என்னன்னா, நீங்க குடிக்கிற தண்ணியில குரோமியம் வந்து அளவு ஒப்புதல் அளவு பாத்தீங்கன்னா 0.05 மில்லிகிராம் பர் லிட்டர். அதாவது 0.05 மில்லிகிராம் பர் லிட்டர் பர்மிசிபிள் லெவல். அங்க எவ்வளவு தெரியுமா குரோமியம் இருக்கு அந்த மண்ணுல? 5950 மில்லிகிராம். நிலத்தடி நீர்ல 277 மில்லிகிராம். 277 மில்லிகிராம் குரோமியம் அந்த பகுதி மக்கள் குடிக்கிற தண்ணீர்ல இருக்கு இன்னைக்கு. ஆனா அளவு எவ்வளவு? பர்மிசிபிள் லெவல் எவ்வளவு தெரியுமா? 0.05 மில்லிகிராம். இந்த குரோமியம் கலந்த தண்ணியை குடிச்சா என்ன ஆகும்? முதல்ல கேன்சர் வரும். அதுக்கப்புறம் குழந்தைகள் பாதிப்பு, இருதய நோய், மனநல நோய், எல்லா பிரச்சனையும் வரும். 35 வருஷமா அந்த மண்ணை பத்தி மக்களை பத்தி கவலைப்படாத ஒரு ஆட்சி அங்க. இதுல இருக்கு மந்திரி வேற காந்தி அமைச்சராக இருந்தார். எவ்வளவு மோசடி திமுக, எவ்வளவு மோசடி. இதெல்லாம் பத்தி சிந்திப்பு இல்லாத சிந்தனை இல்லாத ஒரு ஆட்சியை தூக்கி எறியுங்க போதும். இங்கே நம்முடைய சுகுமார் அவர்கள், எஸ்.எம். சுகுமார் அவர்கள் நல்ல ஒரு வேட்பாளர் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். நேர்மையான உழைப்பால் முன்னுக்கு வந்தவர். அவரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் போதும். இங்கே திமுக வாய்ப்பளித்தது போதும். 2 முறை நீங்கள் வாய்ப்பளித்திருப்பீர்கள். ஒரு துரும்ப கூட இங்க கிள்ளி போடல. ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல இந்த தொகுதியில. அதனால நான் சொல்றேன், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அவசியமானது. அந்த மாற்றம் இந்த ஆற்காடு சட்டமன்ற தொகுதியிலே தொடங்கட்டும். என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் இது அவசியமானது. மாற்றம் அவசியமானது. சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுக்கு வாக்களிக்கும். மத்தியிலும் நம் ஆட்சி, மாநிலத்திலும் நம் ஆட்சி. ஸ்டாலின் அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை பிஜேபி என்ன பிஜேபி உங்களுக்கு என்ன பிஜேபி பார்த்தா பயம்? சுகுமார் இங்க தும்பினார்னா ஸ்டாலின் அவர்கள் ஐயோ அது பிஜேபி நாள். யாருக்காவது கொசு கிடைச்சுன்னா அது பிஜேபி நாள். தூக்குத்தரவும் பிஜேபி புலம்பிட்டு இருக்காங்க ஸ்டாலின். மத்தியில நம்ம கூட்டணி, மாநிலத்தில் நம்ம கூட்டணி. அப்புறம் மத்தியில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆன பிறகு டெல்லி போனார்னா மோடி அவர்களை பார்த்து தமிழ்நாட்டுக்கு இங்கு வேணும், கட்டமைப்பு வேணும், நிதி வேணும் சொன்னா மோடி அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுக்க போறாரு. அவ்வளவுதான். இது தப்பா? உங்களால வாங்க முடியலங்க. உங்களுக்கு வாங்குறது துப்பு கிடையாது. அதான் சொல்றேன். அங்க போய் போறது தெரியாது உங்களுக்கு. அங்க போய் பேச என்னன்னு பேசணும் தெரியாது. அப்போ ஏதோ சொல்லியே மக்களை திசை திருப்பி நீ என்ன பண்ண 5 வருஷமா 5 ஆண்டு காலம் நீங்க செய்யல ஒரு சாதனை சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒண்ணு சொல்லுங்க பார்க்க 5 ஆண்டு காலம் ஒண்ணுமே கிடையாது. சாராயம் வித்தது தவிர ஒண்ணும் கிடையாது. கீழ் விசாரம் பக்கத்துல கீழ் விசாரம் அங்க பார்த்தா ஒருத்தர் கஞ்சாவை அடிச்சுட்டு 80 வயசு பாட்டிய பாலியல் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணா அந்த அம்மா கத்த ஆரம்பிச்ச உடனே அந்த அம்மா மண்டையில ஒரே போடு போட்டு இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் இந்த 2 மாவட்டத்தின் வழியா அங்கிருந்து வடக்குல இருந்து உள்ள கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கிலோ கஞ்சா இந்த பக்கத்துலதான் உள்ள போயிட்டு இருக்கு. எல்லா கிராமத்திலையும் இந்த பகுதியில் ராணிப்பேட்டையில கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க, சாதாரணமா வித்துட்டு இருக்கிறாங்க. அதனால நான் கேட்கிறேன், இந்த பகுதியில் உள்ள அத்துணை பெற்றோர்கள் தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் எதிர்காலம் அதை கருதி திமுகவை விரட்டியடிங்கள். திமுக மீண்டும் தலையை நிமிர்ந்து கூட பார்க்க கூடாது. தமிழ்நாட்டில் இவர்கள் போதும் நாசப்படுத்தி போதும். சமூக நீதியிலிருந்து இடஒதுக்கீட்டிலிருந்து எல்லாமே ஏமாத்து வேலை. அதெல்லாம் நீங்க மறக்க கூடாது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தோம். சமூக நீதிக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாத ஸ்டாலின் அவர்களே வீட்டுக்கு போங்க. பை பை ஸ்டாலின், பை 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 பை. போதும்பா. கொள்ளக்கார கும்பல் ஸ்டாலின் அவர்களை சுத்தி ஒரு 4 வியாபாரிகள் இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அமைச்சர்கள் கருத மாட்டேன். அவரை சுத்தி 4 வியாபாரிகள். அது நம்பர் 1 வியாபாரி யாரு? ஏவாவேலு. 2வது வியாபாரி சேகர் பாபு. ₹10 பாட்டு வேற செந்தில் பாலு. ₹10 செந்தில் பாலு. இப்படி எல்லாம் கொள்ளடிச்சு வச்சுக்கிட்டு நேரு பேர் தான் நேரு, இங்க ஒரு காந்தி பண்ற வேலையெல்லாம் போட்டு பேர் மட்டும் வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற இந்த கும்பல் பெரிய ஒரு மோசடி கும்பல். இந்த கும்பல் என்ன பண்ணுவோம்? ஒரு ஊர்ல ஒரு திருடன் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஊரெல்லாம் ஒன்னா சேர்ந்து தானே திருடன் விரட்டடிப்பீங்க. அதே தான் இப்ப திமுக இந்த ஊரோட வந்துடுச்சு, திருடத்துக்கு வந்துடுச்சு. அதனால ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து இல்ல ஜாதி மதம் இனம் மொழி கட்சி எல்லாம் பார்க்க கூடாது. திருடன் வந்துட்டாங்க, திருடன ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து விரட்டி அடிங்க. இந்த திமுக விரட்டி அடிங்க. போட்டோம் ஓடி போட்டோம். அதனாலதான் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமானது. இந்த ஆற்காடு தொகுதியில நம்முடைய SM சுகுமாரன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றாக வேண்டும். அதே போன்ற நம்முடைய ராணிப்பேட்டை தொகுதியில நம்முடைய கார்த்திகேயன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் அங்கே வெற்றி பெற்றார்கள். அங்கே கார்த்திகேயன் அவருக்கு தாமரை சின்னம், சுகுமாரனுக்கு ரெட்டையில சின்னம். எனக்கு சுகுமாரன் அவர்கள் குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்திலே அவருக்கு வெற்றி பெற்றாக வேண்டும். காலத்தில் கட்டாயம். அதே போன்று கார்த்திகேயன் அவர்கள் அங்கேயும் இவர் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ராணிப்பேட்டையில நம்முடைய கார்த்திகேயன் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த ராணிப்பேட்டை தொகுதியில 4 மாவட்டத்தில் 4 தொகுதிகள் இருக்கு. 4 தொகுதிகளும் நம் கூட்டணி தான் வெற்றி பெறும். திமுக ஒரு தொகுதியும் டெபாசிட்டை வாங்கக்கூடாது. அந்த அளவுக்கு நாம் எல்லோரும் சேர வேண்டும். இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. 2 வாரம் இருக்குது. 2 வாரத்துல தெருவா போனோம், வீடா போய் ஓட்டு கேளுங்க. ஏன்னா ஒரு திருட்டு கும்பல் மூட்டையை எடுத்துட்டு வருவான், கொள்ளடிச்ச மூட்டை எடுத்துட்டு வருவான். அதனால இதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க ஜாக்கிரதையா இருங்க. தெருவா வீடு வீடா போயிட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். நம்முடைய வெற்றி கூட்டணி, நம் கூட்டணி தேசிய ஜனநாயக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து எங்கள் கூட்டணிக்கு நீங்கள் வாக்குகளை போடுங்கள். ஆற்காடு தொகுதியிலே இரட்டை சின்னத்திலும் ராணிப்பேட்டை தொகுதியில தாமரை சின்னத்திலும் வாக்களித்து இவர்களை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம். நல்லாட்சியே
எத்தி வைப்பார் அண்ணன் அன்புமணி. பாட்டாளிங்க வாழ்க்கை மரன் சமூக நீதி பணி. ஒண்ணு ஒன்னா செய்ய வர அண்ணன் அன்புமணி. அடித்தளம் போடணும் படிப்பால, போதைய ஒழிக்கணும் பொறுப்பாக. பெண்ணுரிமை நமக்கு ஒரு கண்ணாக, மாம்பழத்தில் ஓட்டு ஆட்டம் தொடங்குது புதுசா. கடமை இருக்குது களத்துக்கு எழுந்து வா. ஊரு கடக்குது தரிசா. கலையை எடுக்கணும் கதவணி திறந்து வா. உரிமை இருந்ததெல்லாம் தொலைச்சு வச்சா மறைச்சு வச்சா மீட்டெடுக்க வாக்களிப்போம் மாம்பழ சின்னம். விரலே ஆயுதம் மாம்பழத்தில் ஓட்டு வச்சா மத்ததெல்லாம் சாதகம் தான். நம்ம கால கனிய கனிய சின்னம் மாம்பழ சின்னம். வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம். நம்ம சின்னம் மாம்பழ சின்னம். வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம். நம்ம சின்னம் மாம்பழ சின்னம். வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம். நம்ம சின்னம் மாம்பழ சின்னம். வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம். நீதிக்குத்தான் தோள் கொடுக்க ஒன்னாக சேர்வோம் இனி. நல்லாட்சியே எத்தி வைப்பார் அண்ணன் அன்புமணி. பாட்டாளிங்க வாழ்க்கை மரன் சமூக நீதி பணி. ஒண்ணு ஒன்னா செய்ய வர அண்ணன் அன்புமணி. அடித்தளம் போடணும் படிப்பால, போதைய ஒழிக்கணும் பொறுப்பாக. பெண்ணுரிமை நமக்கு ஒரு கண்ணாக, மாம்பழத்தில் ஓட்டு போடு. வேலையும் வாய்ப்பையும் கொடுத்தாலே தலைமுறை வளர்ந்துரும் தன்னாலே. சிறக்கணும் செழிக்கணும் விவசாயம். மாம்பழம் தான் நம்ம சின்னம். நம்ம சின்னம் மாம்பழ சின்னம்.